அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் வந்து நம்ம கிரவுண்டிங் பற்றி பார்ப்போம். ஏற்கனவே நம்ம எர்த்திங் அப்படின்ற விஷயத்தை வந்து பேசியிருந்தோம். அது நிறைய அடிப்படையிலேருந்து நிறைய ஸ்டெப்ஸில் நம்ம பண்ண முடியும். ஸோ என்னென்ன டெக்னிக்லாம் பண்ணலாம், அந்த பேசிக்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃப் டெக்னிக் வரையும் நான் சொல்கிறேன். அண்ட் உங்களால் முடிஞ்ச வரையும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து இதை அடாப்ட் பண்ணிக்க பாருங்கள். நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஏன் வந்து நம்ம கிரவுண்டிங் பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி நாம் வெளியே போனாலும் சரி செருப்பு போட்டுடுறோம், அரை ஷூ அந்த மாதிரி கேன்வாஸ் ஷூஸ் அந்த மாதிரி போடுறோம். வீட்டில் இருக்கும்போது நம்ம தரைகள் இருக்குது இல்லையா, டைல்ஸ் இந்த மாதிரி தரையில் இருக்குது. சில நபர்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, 4-5 மாடி மேலே இருக்காங்க. அப்போது அந்த இயற்கையோட தொடர்பு இல்லாமையே போயிடுது அவங்களுக்கு. அப்போது இந்த நிலத்தோட தொடர்பு இல்லாதனால அவங்களுக்கு வந்து தான் உடலுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படையான நிலத்தோட ஆற்றல் வந்து கிடைக்காம போயிடுது. ஸோ நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்கள் ஆனது. அப்போ அந்த நிலம் அப்படின்ற ஆற்றல் நமக்கு இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கும். அடிக்கடி நோய்வாய்ப்படுறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பாயிரும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நிலம் ஆற்றல் வந்து குறைவாக இருக்கிறது. சுறுசுறுப்பு இருக்காது உடலில், ஒரு கிளாரிட்டி, மைண்டில் கிளாரிட்டி இருக்காது. அப்போது நிலத்தோட ஆற்றல் வந்து கிடைக்கும் போது நமக்கு வந்து உடம்பு நல்லா சுறுசுறுப்பாகுது, நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கிது, மனது ரொம்ப கிளாரிட்டி ஆகுது. இதெல்லாம் முக்கியமான ஒரு நிலத்தோட பிராணிலேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன விஷயங்கள் இதுக்கு மாற்றாக பண்ணாலும் இந்த அடிப்படையான விஷயங்கள்லேருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் அடிப்படையாக எல்லாருமே எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த எர்த்திங் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்ச நாளில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எதுக்காக நம்மளோட உயிராற்றலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ மாஸ்டர் சோ சொல்லுவார், இப்போது உங்களோட உயிராற்றல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபீலிங் அலைவாக இருப்பீங்க. அதாவது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாகவோ ரொம்ப ஹாப்பியாக, எனர்ஜெட்டிக்காக, எந்துவாக இருப்பீங்க. அப்போது நீங்கள் அப்படி இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கவங்களையும் ஈஸியாகவே அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? உங்கள்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக, எந்துவாக, ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது ஏன்னா நீங்கள் நல்ல உங்களோட உயிராற்றல் அதிகமாக இருக்கும்போது இது பக்கத்தில் இருக்கவங்க நடக்கும். பட் நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கும்போது, நீங்கள் ரொம்ப எனர்ஜி டெஃபிஷியண்ட்டாக இருக்கும்போதுனா பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டையும் நம்ம எனர்ஜியை ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்படி இல்லாமல் நம்ம பாசிட்டிவாக இருக்கிறதுக்கும் நாம் அடுத்தவங்களுக்கும் நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏன்னா நாம் மோஸ்ட்டு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணுறது. எதுக்காக சொன்னோன்னா, இப்போது உங்களோட லைஃப்ல ஒரே மாதிரி இருக்காது. ஏதாவது கொஞ்சம் டல்லாகவோ இல்லை வந்து ரொம்ப கொஞ்சம் டிப்ரெஷனாகவோ, கொஞ்சம் எனர்ஜி டிப்ரெஷனாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, அப்போ நீங்களே அதை ஃபீல் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு வந்து எனர்ஜி டவுனாக இருக்கும் போல். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த எர்த்திங் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் எனர்ஜி லெவல் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். திரும்பி நீங்கள் பழையபடி வர முடியும். டெக்னிக் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நீங்கள் தரையில் அமர்ந்துட்டு, ஸோ சாதாரணமாக அமர்ந்துட்டு கண்ணை மூடி தரைக்கும் நமக்கும் உள்ள அந்த கனெக்ஷனை வந்து ஃபீல் பண்ணுறது. ஸோ நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கனெக்ஷனை வந்து ஃபீல் பண்ணுறது, என்ன நடக்குது நம்ம உடம்புல மாற்றம் இருக்குதுன்னு கவனிக்கிறது. இது வந்து முன்னாடி ப்ராக்டிஸோட இது கொஞ்சம் நல்லாவே ஃபீல் ஆகும். அது மாதிரி சேரில் உட்காந்தாலும் பண்ணலாம் முடியும். ஸோ இங்கே என்னென்னா, ஃபஸ்ட்டு சும்மா உட்காந்துருக்கோம், இப்போ அந்த கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ கான்சியஸாக நம்ம வந்து எர்த்தோட கனெக்ட் ஆகிறோம். இது வந்து ரொம்ப அதை விட கொஞ்சம் எஃபிஷியன்டான டெக்னிக். ஸோ அடுத்த டெக்னிக் 3 என்ன அப்படின்னா, இப்படி நம்ம கனெக்ஷனை ஃபீல் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு பிரெத்திங், அது ஆனாபானா டெக்னிக் இருக்குது இல்லையா, ஸோ நம்ம பிரெத்தை மட்டும் கவனிக்கிறது. இது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவான டெக்னிக். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட பிரெத்தையும் அப்போ எர்த்தோட கனெக்ஷனையும் நம்ம ஃபீல் பண்ணும்போது ஒன்று நம்ம எர்த்துலேருந்து வர எனர்ஜி நமக்கு கிடச்சிரும், அண்டு காற்றுலேருந்து வர பிராண ஆற்றலும் கிடைக்கும். இது வந்து 2 ஆற்றலையும் அட் அ டைமில் நம்ம உள்வாங்கிறதுக்கான சவுண்ட். ஸோ அதனால் இந்த டெக்னிக் வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து வெளியே போக முடியாமல் பெட் ரெஸ்ட்டாக இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. அவங்களாம் வந்து தரைக்கு கொண்டு வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பல அப்பார்ட்மெண்ட்ஸில் இருப்பாங்க, நிறைய மாடியிலேருந்து கீழே இறக்கி கொண்டு வந்து அவங்கள வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எர்த்திங் மேட் அப்படின்னு ஒன்று விற்கிது. ஸோ இது வந்து earthing.comல விற்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் எங்கே சர்ச் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. இந்த எர்த்திங் மேட்டை நீங்கள் படுக்கிறாங்க இல்லையா, அந்த கடைசி லேயராக இதை போட்டு அது மேலே அவங்க படுக்க வச்சுக்கணும். சரிங்களா? இல்லை கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரி இருந்தால் இன்னும் மேலே ஏதாவது துணி, மெலிசாக ஒரு துணி போட்டு அது மேலே அவங்க வந்து படுக்க வைக்கலாம். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது என்னென்னா, அந்த மேட்டு வந்து ஒரு ராடோட கனெக்டாக இருக்கும். ஸோ அந்த ராடை வந்து நீங்கள் வந்து எர்த்தில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தால். இல்லை அப்படின்னா அந்த எர்த்திங் மேட்டை வந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட வீட்டில் இருக்க எர்த்திங் ப்ளக் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து எர்த் ஆயிரும். ஸோ அதே மாதிரி சிஸ்டமில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுமே வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம்.
சப்போஸ் ரொம்ப டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அவங்க தூங்கும் போதோ இல்லை வந்து சிஸ்டம் ஒர்க் பண்ணும்போது அவங்க கால்கள் கீழே அந்த மேட்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா எர்த் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் உட்காரனா அந்த கால் வலி, கால் வீக்கம் இதெல்லாமே வந்து குறையும். முக்கியமாக இந்த எர்த்திங் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன், உடம்புல இருக்க இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும். அப்போ வந்து வீக்கம், எங்கேயாவது வீக்கம் இருக்கிறது, வலி இருக்கிறது இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது நல்ல ஒரு டெக்னிக் வந்து. ஸோ அடுத்தது டெக்னிக் நம்பர் 5. ஸோ இது வந்து பிராணிக் ஹீலிங் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த டெக்னிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க பேசிக் பிராணிக் ஹீலிங் படிக்கும்போது அவங்களோட புக்கில் வந்து இந்த டெக்னிக் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னா நம்ம கான்சியஸாக வந்து அவங்களோட சோல் சக்கரா, அதாவது 2 காலில் 2 சக்கராஸ் இருக்கும், சோல் சக்கரான்னு சொல்லிட்டு அந்த சக்கராஸ் மூலிமா கான்சியஸாக வந்து எர்த் எனர்ஜியை வந்து எடுப்பாங்க. ஸோ இதை வந்து அவங்க ப்ரீத்திங் சைக்கிள்ஸோடு பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஒரு அரை மணி நேரம் இல்லை செய்ய வேண்டியதில் அவங்க வந்து ஒரு 5-10 நிமிஷத்தில் அவங்க வந்து முடிச்சுருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான டெக்னிக் தான். பட் இதை லேர்ன் பண்ணிட்டு பண்ணுறது அவ்வளோ நல்லது. ஏன்னா அவங்களுக்கு சப்போஸ் ஹையராக பாடி எனர்ஜைஸ் ஆகிட்டா கூட அது எப்படி கிளென்ஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியும். அது தெரியாமல் பண்ணிவிட்டு ரொம்ப ஹைலி எனர்ஜைஸ் ஆகிட்டு அப்படின்னா அதை நம்ம கிளென்ஸ் பண்ண தெரியலன்னா அதுவே கொஞ்சம் சிக்கலாயிரும். அதனால் பேசிக் பிராணிக் ஹீலிங் தெரிஞ்சவங்க வந்து அந்த டெக்னிக் வந்து பண்ணுங்கள். தெரியாதவங்க வந்து ஃபஸ்ட்டு சொன்ன அந்த டெக்னிக் பண்ணுங்க. ஏன்னா முதல்ல சொன்ன அந்த 3 டெக்னிக்கை வந்து பண்ணியே நிறைய பேர் கேன்சர், லிவர் கேன்சர், தைராய்டு இந்த மாதிரியான நோய்கள்லேருந்துலாம் வந்து வெளியே வந்திருக்காங்க. இதற்கான ஆவணங்கள் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா எர்த்திங் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ரி லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி இருக்கும். ஸோ எர்த்திங்காக என்ன, அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, யாரெல்லாம் எப்படிலாம் குணமாகி வந்தாங்க அப்படின்றது இருக்கும். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அது ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கும். ஸோ நான் ஷார்ட்டாக அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்ட்டுருக்காங்க, நான் வந்து தமிழில் சொன்னேன். இந்த எர்த்திங் அப்படின்ற ப்ராக்டிஸை உங்களோட டெய்லி ஹேபிட்டில் வந்து ஒன்றா நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ எப்படி நீங்கள் குளிக்கிறது, ப்ரஷ் பண்ணுறது, சாப்பிட்றது இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஹேபிட்டாக நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது மாதிரி இந்த எர்த்திங் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை உங்களோட பேசிக் ஹேபிட்டாக ஒன்று வச்சுக்கோங்க. நேரம் இல்லை அப்படின்ற ஏதோ ஒரு சாக்கு நம்ம சொல்ல வேணாம். ஏன்னா இது நம்மளோட பேசிக் நீடு. நம்ம வந்து இந்த எர்த்தோட கனெக்ட் ஆகணும் அப்படின்றது ஒரு பேசிக் நீட். சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான மெத்தடாக இருக்குது, இந்த எர்த்திங் மேட் வாங்கிட்டு நம்ம படுத்துக்கலாம் அப்படின்றதையும் நினைக்க வேணாம். இப்போ நீங்கள் ஓப்பனான ஒரு கிரவுண்டில் நீங்கள் எர்த்திங் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் நடக்கும்னா உங்களுக்கு வந்து ஏர்த்துலேருந்து இருக்கிற ஏர்த் பிராணா கிடச்சிருது. அப்புறம் நீங்கள் ஏர்லேருந்து கிடைக்கிற நல்லா ஃப்ரெஷ் ஏரில் இருப்போம். ஸோ ஃப்ரெஷ்ஷான ஏரும் கிடச்சிருது. அதே மாதிரி நமக்கு ஆகாயத்துலேருந்து கிடைக்கிற ஆகாய சக்தியும் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 3 இதுவும் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ரீசார்ஜ் வந்து நம்ம பாடி அண்ட் மைண்டுக்கு இருக்கும். சரிங்களா? எப்போவுமே நேச்சுரல் வேவ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். முடியாதவங்க இந்த வேவ் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்றத என்னோடய ஒரு ஐடியா. ஸோ இந்த எர்த்திங் ஆன விஷயத்தை வந்து என் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எல்லாத்துக்குமே நான் வந்து சொல்லுவேன். அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லி ஒரு நபர் வந்து நடக்கவே முடியாமல் ஒரு நிலையிலேருந்து அவங்க நடந்தே நம்ம கிளினிக் வந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த எர்த்திங்னால தான் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்து உங்கள் லைஃப்லேயும் நடக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்கள் லைஃப்லேயும் நடக்கும். ஸோ அதை எனக்கு ஃபீட்பேக் மூலிமா சொன்னிங்கன்னா எனக்கும் இதை வந்து மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ என்னென்ன லைஃப் ஸ்டைல்லாம் வந்து என்னோடய பேஷண்ட் நான் வந்து சொல்கிறேனோ ஸோ அதெல்லாமே நான் வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டில் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் நான் வந்து ஒரு வீடியோவாக பண்ணி போடுறேன். நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். ஓகே, see you in the next video guys. Bye.